ஒருத்தர் வந்து ஈரோடில் சொன்னார், இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்ன அந்த கேக் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டு எங்கே வாங்கினீங்க bro அந்த கேக்கு? பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுறதுக்கு எதனா இருக்கும், எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் உள்ளே வரல. அவர் எப்போவுமே படம் பார்க்க மாட்டார். சிவா என்ன அனுப்புறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில் காரில் படுத்துட்டு இருக்காரு, நம்ம வெளில படுத்துட்டு இருக்காரு. நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சேர் அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர்ஸ் இருந்தது. நான் அங்கே இருந்து பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான். இப்போ ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா? எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க? ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறமா நான் போய் ராம் சார் கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம். அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம்? ஓகே. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லேக் வரும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லேக்கில் இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது. அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா அந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியாவாக போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார். சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2 3 தேட்டர், அன்றைக்கே ஈரோடு, அன்றைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்தில் தான் சார் அப்படின்னாரு. எங்கே? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையில் நேராக இங்கே தான் வரேன். ஓகேங்களா? உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிங்க, மேடம் ஐம் வெரி சாரி, இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான். அதே மாதிரி பிரதர் தப்பாக நினச்சிங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணதால என் மேலேயும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எழுதுனது அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டாக நான் ராம் சாரை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்தா இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அந்த இதெல்லாம் அந்த ஃபீல்லாம் சீரியஸாக பேச அதுக்கேப்பா சிரிக்கிறீங்க? இல்லை இல்லை, உண்மையிலேயே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். யூ டிட் அ கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்கே காத்துட்ருக்கு. அண்ட் மதன் கார்கி சார், இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிசிஸ்ட்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார். இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை, அது 100% அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார். அந்த உண்மையை சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு அன்றைக்கி நினைக்கவே இல்லை. பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னீங்க. ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி, யுவர் சன் என்ஜாய் த மூவி. தட்ஸ் ஹோல் ஐடியா. ஓகே, அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ், இந்த படத்தை வந்து ராம் சார் இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு. ஒரு 3 4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன், டெய்லி ஃபோன், சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம, இது ஹாட் ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேறு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது
ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ், ஜிகே ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னன்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க இல்லைன்னா நீ தேட்டருக்கே வந்திருக்காது படம். நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் எந்த கோயிலில் இருந்தீங்க சார்? சங்கையா கோயிலில் இருந்தீங்களா? தேங்க்யூ சங்கையா. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் ஹாப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர். உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சுது. ஹவு மச் யூ லவ் அந்த கேக். என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள். வெறும் படத்துக்கு தான் வரணும் கிடையாது. சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே. ஓகே, வி லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார் ஆபத் பாந்தவனா வந்தார் அப்படின்ட்டு. அது உண்மை தான் அது. ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாச். அது அட் த சேம் டைம் வந்து யுவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. பிரதர் யூ ராக்ட் இட். ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் எப்படின்னா அவங்கெல்லாம் குவைட்டாக இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இல்லை இல்லை, இது மாதிரி தான் எதனா மைக் கச்சா உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கு பற்றி இவ்வளோ சிரிக்காதவங்க இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? படத்தை பார்த்தீங்க, நடிச்சிருக்கேன், அதெல்லாம் கூட தெரியல. ஸோ பிரதர், ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோட சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான். ஆனால் வந்து உண்மையிலே மித்துலோட அப்பா அது மாதிரி தான். ஸோ டாடா இங்கே இருக்காரா? வரல இன்னைக்கு. இருக்காரா? எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அவன் அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துலை பார்த்தீங்களோ அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மிதுல், ஆமாம், நீ நல்ல நடிகன் ஆகணும்னா தயவுசெய்து என்னோட எல்லா படத்தையும் பார்க்காத. நீ நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல. இது நான் வெளியில் வரணும்னு பேசலை, சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஓகே, ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன். அதான் பயமாக இருக்குது. எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது. எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தேன்னா ரொம்ப இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த அமுதவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஒரே தடவை சார் உதர் கூப்பிடலாமா சார்? எல்லாம் இல்லை மேலே மேலே வாங்க. இவங்கெல்லாம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேங். அப்படியே அப்படியே அப்படியே. ஆமாம், இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்தது இல்லை, அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பண்ண வீடியோ. அந்த வீடியோ எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் முன்னாடி தான் ரெடி ஆச்சு. அது வரைக்கும் ஆஃபீஸில் எல்லாருமே பண்ணாங்க. ராம் சாங் பாப்பா, என்னப்பா நம்ம படம் தான் பாப்பா. இவன் ஜூனியர் ராம் சார் மாதிரி தான் இருக்கான் பாப்பா. ட்ரெஸ்ஸு கூட வர அதே மாதிரி போட்டுருப்பாங்க. கண்ணாடிங்க இருக்கு. ஓகே. ஸோ ராம் சிங் இன்னொருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறாரு. அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா மாதிரி ராம் சாரை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். ஐ கான்ட் மென்ஷன் எவ்ரிபடிஸ் நேம். ராம் சார் வா. ராம் சிங் வாப்பா. உன்னை மறக்க முடியுமா? வா. இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும், 40-45 டிகிரியில் ஓடி வர அந்த ஓடி வர சீனு. அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை, நானே கட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான். ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன். அப்பா நானா இப்போ கஷ்டமாக இருக்குது. சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா சிரிக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார், அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தரான் பாருங்க. ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கலை, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட், அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னா, இந்த படத்தில் என் பேர் கோகுல்.
சார் எதுக்கு சார் கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களே. ஜென்ரலாக எல்லா படத்துலையும் சிவானே வச்சுருப்பாங்க, அதனால தான் பேர் சிவாலாம் வந்திருக்கோம். எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார், எல்லா படத்தையும் என் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு, அதனால் எனக்கு பேர் கோகுல் சார். இவன் தான் சார் கோகுல்னு ஒரு அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்கள அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் யாருன்னா இருக்காங்களா இங்கே? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்காரு, மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் தேங்க்யூ கைஸ். ஐம் சாரி நிதிஷ், பேர் சொல்ல மறந்துடாதீங்க. அட்டண்டன்ஸ் இருக்குதுங்க. ஸோ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, நீங்கள் அப்படியே இருந்து நிற்கலாம். நல்லா தானே சார் டீம் ஃபோட்டோலாம் இருக்கிறது. ஸோ பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுகிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேயான கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது. சார் தேங்க்யூ ஸோ மச், யூஆர் இன் அ கிரேட் பிளேஸ் அண்ட் வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ் லைக் திஸ். ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் யாருன்னா கைத்தட்டி எதனா பண்ணாங்களா பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே அந்த அளவுக்கு நம்மளை லவ் பண்ணுறோம். தேங்க்யூ சார், வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ ராம் சார் பற்றி பேசலான்னு என்னென்னா, லாஸ்ட் நாங்கள் இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, ஒரு டைரக்டர் 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு. அந்த தேட்டரில் நான் கேட்குறேன், இங்கே ராம் சார் ஃபேன்ஸு, ராம் சார் லவ் பண்ணுற எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க, அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவரை லவ் பண்ணோம்? ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையாது. அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில், நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்டராக விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோடில் சொன்னார், இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஓடை இருக்குது என்னை கூப்பிட்டு போறியப்பா அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உட்கார வச்சு ஓடைக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து மீன்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியான. அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன், இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுறானா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேரோட லைஃப்பை இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டா, இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவர் எந்தூசியாஸ்டிக்காக எழுந்து, சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறதை விட்டேன் சார் அப்படின்னாரு. நாங்கள் சும்மா சொல்ல என்னன்னா, இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் போய் நடித்தேன். உடனே என்ன பண்ண, கேமரா திருப்பி அவன் பேச நல்லா எடுங்க, இனிமேல் ஈரோடில் இந்த மனோஜ் மட்டும் தம் அடிச்சானா, பேர் மனோஜ், தம் அடித்தா சொல்லுங்கள். இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம். ஆனால் யூ ஒன்ட் பிலீவ், தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னது ஒன்றே ஒன்று தான், ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும். ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது. அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இன்றைக்கி சந்தோஷமான டைம். ஸோ உங்களுக்கு நான் வேறு யாரும் நடித்தா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான். ஓகே, டான்ஸ் சொல்லித்தரேன். நான் நடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள், வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸ் கிவ் a big hand to Ram sir for the wonderful love that he shows for our industry. Thank you so much sir, thank you. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம், சுரேஷ் சந்திரா சார். எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு படத்துக்கு பியூராவாக இருக்கலாம், ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எங்கே இருக்கார் அவர்? வெளில இருக்காரா? வெரி குட், தேங்க்யூ சார். அந்த தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ. அதாவது தேங்க்யூ நாசர், நான் இங்கே தான் சார் இருக்கேன், அவரே சொல்கிறார். தேங்க்யூ சார். எனக்கு கண்ணு தெரியும் சார், நீங்கள் கருப்பு சட்டை தானே போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. திருப்பி ஒரு தடவை கேட்குறேன், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க படத்தை என்ஜாய் தானே பண்ணீங்க மேடம்? நிச்சயமாக நீங்கள் அமிச்ச எல்லா வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னும் வீட்டுக்கே போகல சார், எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார், அப்புறம் கிருஷ்ணகிரி சார், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார். தயவுசெய்து விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு 2 days கேப் விடுங்க. எங்கள் வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில். ஜஸ்ட் நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா உண்மையான சந்தோஷம்.
நான் வெயிலில் அலைஞ்சது, மரத்தில் ஏறினது, மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேட்டரில் கை தட்டும் போது அதில் பார்க்குறதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோட எனக்கு ரொம்ப ஹாப்பி. மனசார தான் திருப்பி, ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் சப்போர்ட் வேணும் சப்போர்ட். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ. தேங்க்யூ ஸோ മച്ച്. தேங்க்யூ. എല്ലാവർക്കും വണക്കം. എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ, ഫുള്ളായി മനസ്സിലായില്ല. ആ ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് ചേച്ചി, താങ്ക് യു. എല്ലാവർക്കും നമസ്കാരം, വണക്കം. ஸோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில். சாரி ஃபார் த லேட் கம்மிங், என்ன ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மாக்கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிதான் என்னென்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில், அதுவும் ராம் சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போது நான் அம்மா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது. ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா கும்பலங்கிலிருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு இப்போது. ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை. ஏன்னா நீங்கள் கொடுக்கிற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு. ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மாவே எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச்.